அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, குறிப்பாக பர்டிகுலராக பேச்சுலருக்காக, என் பிள்ளைகளை போல் எத்தனை பேர் தனிமையில் வெளிநாட்டில் இருப்பீங்க, பேரம்பேத்திங்க மாதிரி வெளிநாட்டில் இருப்பீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு அருமையான, ரொம்ப சுலபமான, ருசியான ஒரு டிஷ்ஷு. எக் பெப்பர் மசாலா. முட்டை, தக்காளி, மிளகுத்தூள், மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, உப்பு, கொத்தமல்லி, புதினா, இதுக்கு தேவையான எண்ணெய். இப்போ இதை நம்ம செய்யும்போது எப்படி அளவு போடணும் அப்படிங்கிற செய்முறையில் நான் இங்கே சொல்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டா இப்போ ஒரு பாத்திரம் வைக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. ஒரு 100 ml ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா இது முட்டை, நம்ம வாயில் எடுத்தால் அது கடி போடும். கிராம்பெல்லாம் போய் முட்டைக்குள்ளே உட்காந்துரும், அதை நம்ம கடிக்கும்போது நல்லா இருக்காது. அதுக்காக எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கோம். இது வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. கிளாஸ் மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ தீயை சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அடுத்தடுத்து இப்போ இஞ்சி பூண்டு மசாலா போட போகிறோம். அதனால் தீயை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், சாதா நம்ம வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா அது 1 ஸ்பூன். இப்போ எல்லாம் லைட்டாக டீ சிம்மில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மசாலாவில் போட்டு ஒரு பரட்டிக்கலாம். மசாலா எண்ணெயில் வதங்கிருச்சு. ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த 2 தக்காளி போடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடலாம். ஒரு 5 நிமிஷம் தக்காளி அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகா அப்படி உடச்சி அப்படி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 4-5 இலை இப்படி கிள்ளி போடுங்க. புதினா சும்மா ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சம் தான் புதினா போடணும். ஏன்னா முட்டை டிஷ் இது. சும்மா ஒரு கால் இது தண்ணி லைட்டாக அந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க தண்ணி, நம்ம முட்டை பிரட்டல் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். அதுக்காக உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். A few moments later. இப்போ எண்ணெய் திரண்டு வந்துருச்சு நல்லா. அப்போ மசாலா, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் லைட்டாக பெப்பர் போட்டுக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தீயை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடச்சி அதில் ஊற்ற போகிறோம். ஏன் இதில் உடச்சி ஊற்றுறேன்னா ஏதாவது ஓடு ஏதாவது உள்ளே போயிடும். அதுக்காக நம்ம பார்த்துட்டு அப்படி இங்கே பாருங்கள், நான் பாருங்கள் ஊற்றுறேன் பாருங்கள். தீ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2வது முட்டை ஊற்றுறோம்.
இப்போ நம்ம சின்ன பாத்திரம் வச்சதால் 4 முட்டை ஊற்றிருக்கோம். நீங்கள் தேவைப்படுறவங்க இடம் பெரிய இது அகலமானதாக இருந்தால் 5 4 5 கூட ஊற்றிக்கலாம். நடுவில் கூட 6 எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்குங்க. அப்படியே பிரட்டி போட்டுறணும். தீ சிம்மில் வச்சுருக்கா. இப்போ முதல் பக்கம் முட்டையை கொத்தி ஊட்டினா, ரெண்டாவது பக்கம் நம்ம அப்படியே பரட்டிட்டா அப்படியே துண்டு துண்டாக இப்படி லைட்டாக இப்படி துண்டு துண்டு போட்டுக்குங்க. இப்போ அப்படி போட்டுக்குங்க. அது கீழ் பக்கமும் வெந்துடும். எண்ணெயில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாருங்கள், இப்படி ஸ்கொயராக எப்படி வேணுமோ துண்டாக வெட்டிக்குங்க. இப்படி வச்சு பண்ணிக்கோங்க. இப்படி துண்டு துண்டாக வரும். நல்லா பீஸ் பீஸாக நம்ம சாப்பிட்றதுக்கு மசாலாவோட பீஸ் பீஸாக பிரண்டு வரும். பாருங்க அப்படி. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, அருமையாக துண்டு துண்டாக எல்லாமே அப்படி துண்டு துண்டாக அப்படி வரும். அருமையான பேச்சுலர்கள் ஈஸியாக செய்யக்கூடிய பெப்பர் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.